Good morning students, I am MRK. Today 10th maths class chapter 3 algebra exam sums பார்க்குறோம் 5 mark questions important sum. Example 3.21 find the square root of அப்படிங்கிறது கொஸ்டின் கொடுத்துருக்கு. முதல்ல இந்த கொஸ்டின் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்க, ஆர்டராக இருக்கா அப்படின்னு பார்த்துக்க. ரிவர்ஸ் வந்து போகையில் கான்ஸ்டன்ட்டு எக்ஸ் டேர்மு, எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் க்யூப் டேர்ம், எக்ஸ் பவர் 4 டேர்ம். ஓகே, எதுவும் மிஸ் ஆகலை. மிஸ் ஆகிருந்தால் 0 சேர்த்துக்கணும். இப்போ இது 2 டைப்பில் நான் செஞ்சு காட்டுறேன். முதல்ல வந்து வெறும் கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி செஞ்சு காட்டுறேன். செய்யலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. சில டீச்சர்ஸ் வந்து செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அந்த டைப்பை நான் மாற்றி உனக்கு சொல்கிறேன். நீ அதை நீ புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யப்பாரு. இதே இது கணக்கில் அப்படியே சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே ரைட். நான் கோஎஃபிஷியண்ட்டை முதல்ல ரைட் பண்ணுறேன். 64 வெரி குட். நெக்ஸ்ட் ஒன் -16. நெக்ஸ்ட் ஒன் +17. அடுத்து -2. நெக்ஸ்ட் ஒன் 1. ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து கோடு போட்டுக்கிறேன். ரைட், மேலே ஒரு டாப்பில் 1. ஓகே குட் ரைட். ஃபஸ்ட்டு இந்த 64 2 நம்பராக பிரித்து நம்ம வெளியே எடுக்கணும். எடுக்கையில் 8 8s are 64 அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த 64 சைனை மாற்றினோம்னா ப்ளஸ் மைனஸாக மாறிடும். சைனை மாற்றிட்டு தானே தம்பி அடிக்கணும், மறந்துடாத. இப்போ இதை 2 அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம்னா மற்ற 2 நம்பர் இறக்கணும். -16 17. ஓகே குட். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க. மைண்டில் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஓகேயா, இந்த இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 2s are 16. சில பேர் இது 2 ஆட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. 8 + 8 16 அப்படி வச்சுக்கிட்டாலும் சரி. இல்லை இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி மைண்டில் யோசிச்சுக்கிறணும். இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி மனசில் யோசிச்சுக்கிறணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதை வந்து ரைட் பண்ணக்கூடாது. அப்படி ரைட் பண்ணாலும் பென்சிலை ரைட் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணி விட்டுரு. ஓகே, அது வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காண்டி செய்யுது. அப்போ 2ஆல் ரைட் பண்ணோம்னா என்ன வந்துடும், இங்கே 16 அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ இங்கே உள்ள நம்பர் ஃபஸ்ட்டு எடுத்து இங்கே எழுதி -16 எழுதி டிவைடட் பை இங்கே உள்ள நம்பர் இருக்கு பாரு, இந்த 16 இதை எடுத்து இங்கே எழுதுகிறேன். அப்போ டிவைட் பண்ணோம்னா ஈக்குவல் டு -1. அப்போ -1 இங்கேயும் எழுது, இங்கேயும் எழுது. ஓகே, கீழேயும் எழுதிக்கிட்டு ஒரு கோடு லேஸாக போட்டுட்டு இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்க. அதாவது இதுக்கு நேரன்னா இப்படி போட்டு சேர்த்து இப்படி இழுத்துக்கோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதை பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கான். எனக்கு நேரம் வரலை, நான் எடுத்து எழுதுகிறேன். பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. ஓகே, மல்டிப்ளை பண்ணிவிட்டு நான் அதில் எழுத போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை, மல்டிப்ளை பண்ணிவிட்டு நான் எழுத போகிறேன். சரி, இப்போ நான் மல்டிப்ளை பண்ணுறேன் பாரு. இது வந்து மைனஸ் ப்ளஸ் 1 1s are 1 1 16 16 -16. ஓகே, இது அப்படியே எடுத்து எழுதுகிறோம். -16 1 சைன் சேஞ்ச் பண்ணாலே இது ப்ளஸ் ஆயிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ப்ளஸ்ஸாக இருக்கனால மைனஸாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ இது 2 அடிச்சிடலாம். -16 + 16 சேஞ்ச் ஆனதை பார்த்துக்கோ. இப்போ 17ல் 1 போச்சுன்னா 16. அடுத்து அகைன் 2 நம்பர் இறக்கிறணும். -2 1 ரிப்பீட். அதே தான். 8 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16. 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 1 2 is 2 -2. இப்போ மறுபடியும் இங்கே என்ன நம்பர் இருக்குது, 16 இருக்குது. இங்கே என்ன நம்பர் இருக்குது, 16 இருக்குது. அப்போ 2ஐயும் டிவைட் பண்ணிட்டோம்னா +1 அப்படின்னு வந்துடும். +1 இங்கேயும் போட்டுக்கோ, மேலேயும் போட்டுக்கிறணும், இந்த கீழேயும் போட்டுட்டு ஒரு கோடு காமன் அப்படி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கோடு லாங்காக கடைசி வரைக்கும் இழுத்துக்க. அப்படி இது மல்டிப்ளை பண்ணால் 1 1s are 1 1 2 is 2 1 16 16. இது அப்படியே எடுத்து எழுதுகிறேன். 16 -2 இதை தான் பார்த்து எழுதுகிறேன். 1 சைன் சேஞ்ச் பண்ணுறது. ப்ளஸ்னால மைனஸ், இது மைனஸ்னால ப்ளஸ், இது ப்ளஸ்னால மைனஸ். அப்போ ஹோலாக கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு 0ன்னு போட்டுட்டு கீழே கோடு போட்டுட்டு கொஸ்டினை எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் அந்த உள்ளே இருக்கு வரும் கணக்கு. அந்த கணக்கு 64x பவர் 4 -16x³ + 17x² -2x + 1 அப்படின்னு எழுதிட்டு மாடலஸ் இந்த கோசன்ட்டு தான்டா தம்பி ஆன்சர். இது நம்பர், இது எக்ஸு, இது x². அப்போ எழுதையில் கவனமாக எழுதிக்கும். 8x² -x + 1 அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர், அதாவது ஸ்கொயர் ரூட்டுடைய ஆன்சர். நான் வந்து ஒன்லி கோஎஃபிஷியன்ஸை மட்டும் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி செய்யலாம். உன்னோட டீச்சர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ஓகே. இல்லை அப்படின்னா நம்ம இதில் வந்து உள்ளே அப்படியே சேஞ்ச் பண்ணணும். என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது x⁴ இங்கே அப்படியே எழுதுறேன். அந்த கொஸ்டின் அப்படியே எழுதணும். x⁴ x³ + x² x
ப்ளஸ் 1 சேர்த்துட்டேன். இப்போ இது வெளியே எடுக்கையில் 8x², இங்கே 8x² வந்துடும். அப்படின்னா தான் இங்கே 4 வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16x² வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே கீழே இறக்கணும்னா 16x³ வந்துடும். இங்கே 16x³ போட்டுட்டு டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது பாரு, 16x² இருக்குது. அப்போ 1x அப்படின்னு வரும். 1xனா 1xன்னு போடணும் அவசியம் இல்லை, வெறும் எக்ஸ்ன்னு போட்டால் போதும். 1x அப்படின்னு எழுதிட்டேன். இங்கேயும் 1xன்னு எழுதிட்டேன். இப்போ மல்டிப்ளை பண்ணையில் x இன்ட்டு x மல்டிப்ளை பண்ணால் இது x² அப்படின்னு மாறிடும். இது சேரையில் x³ மாறிடும்டா தம்பி, x³ மாறிடும். அப்போ இங்கே எழுதையில் x³. ஓகே, அப்போ இங்கே என்ன இருக்குது பாரு, 1x² அப்படின்னு இருக்குது. ஓகே, இங்கே என்ன இருக்கும், 17x². அப்படி கீழே தானே இறங்குது, அதை எடுத்துட்டேன். ரைட்டு, சைனை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்தோம்னா x². அடுத்த 2 இறக்கையில் எக்ஸு, அடுத்து என்னது ப்ளஸ் 1 அப்படின்னு இறக்கிட்டேன். இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 2s are 16x². அடுத்து இந்த 1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2, அப்போ 2 × x 2x. அடுத்து இந்த 16x² இங்கே எழுதிட்டு டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது வந்து ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டில் 16x². அப்போ அடிச்சிட்டோம்னா 1 அப்படின்னு வந்துடும். அப்போ இது +1 அப்படின்னு அர்த்தம், இதுவும் +1 அர்த்தம், இங்கேயும் +1 அப்படின்னு போடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஆன்சர் இங்கே எடுத்து எழுதையில் 16x² 2x + 1 அப்படின்னு அர்த்தம். இதே தான் இங்கே வரும், 16x² 2x + 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து கேர்ஃபுல்லாக எழுதிக்க. +1 அடித்தாச்சு. இப்போ இதுதான் எக்ஸை வச்சு யூஸ் பண்ணி செய்கிறது. உனக்கு புரியுதான்னு பார்த்துக்கோ, இல்லைன்னா அந்த வேரியபிள் வச்சு செஞ்சுக்க. எல்லாம் ஒன்று தான், சின்ன ஒரு சேஞ்சஸ் அவ்வளோதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நிதானமாக செய்யலாம். ஓகே, வேறு ஒன்றுமே கிடையாது. இது என்ன உனக்கு பயம் இருக்குது? ஓகே, தேங்க்யூ. Good morning students, I am MRK. Today 10th maths class chapter 3 algebra exam sums பார்த்துட்டு இருக்கோம். 5 marks sums only. Example 3.22, if 9x⁴ plus 12x³ plus 28x² plus ax plus b is a perfect square, find the values of a and b. அதாவது ஸ்கொயர் ரூட் கணக்கு தான் இதில் ஏயும் பியும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே, நான் வந்து வெறும் வேரியபிள் எடுத்து தான் செய்ய போகிறேன். ஓகே, சொல்கிறது புரியுதா? நீ எடுத்து நீ அரேஞ்ச் பண்ணிக்க. ஓகே, ரைட்டு. ஏன்னா பசங்க வந்து சிரமப்படாமல் செய்கிறக்காண்டி இப்படி செய்கிறது. ரைட், 9 12 28 a b. ஓகே, குட். ஒரு கோடு சைன் போட்டேன், மேலே ஒரு கோடு போட்டுக்குருவோம். 9 வந்து வெளியில் எடுக்கையில் 3 3s are 9 அப்படின்னு எடுக்கலாம். ஒரு 9 போட்டுட்டு சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு அடிச்சிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு டேர்ம் 2 டேர்ம் இறக்கணும், 28. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6. இந்த ஃபஸ்ட் நம்பர் 12, அது டிவைடட் பை 6. அடித்தா என்ன வந்துடும், 2. இந்த 2 இங்கேயும் எழுதி கீழேயும் 2 எழுதணும். ஒரு சின்ன கோடு போட்டு அடுத்து ஹோலாக ஒரு கோடு போட்டுக்க. 2 2s are 4, 6 2s are 12. இதை எடுத்து இங்கே எழுது, 12 4. சைன் சேஞ்ச் பண்ணு, +2 அப்படின்றனால மைனஸ், இது +4 அப்படின்றனால -4. இது 2 கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன வந்துடும், 24. நெக்ஸ்ட்டு 2 இறக்கையில் ஒன்று ஏ, இன்னொன்று என்னது பி. இது லேசை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க. ஓகே, குட். மறுபடியும் 2ஆல் பெருக்கணும்னா 3 2s are 6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை 2ஆல் பெருக்குனா 4 அகெயின். அப்போ ஃபஸ்ட் நம்பர் வந்து 24 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, 6 6 4s are 24. அப்போ +4, இங்கேயும் 4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலேயும் 4 ஹோல் டிவைட் போட்டுட்டு போட்டு இதில் போட்டு மொத்தமாக சேர்த்துக்க அப்படியே. அப்போ 4 4s are 16, 4 4s are 16. ஓகே, குட். அடுத்து 6 4s are 24. அப்போ இங்கே எழுதையில் 24 16 16. சைன் சேஞ்ச் மைனஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து நிதானமாக. மைனஸ் இங்கே ரொம்ப இதை லாங்காக சேஞ்ச் பண்ணிட்டேன், பக்கத்தில் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, குட். இங்கே மைனஸ். இப்போ இது 2 கேன்சல் ஆயிரும், இது 2 தான் கேன்சல் ஆகும். ஓகே, இது 2 24 தான் கேன்சல் ஆகும். இது வராது, நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும்ல வேரியபிளுக்கு. அப்போ ஏ டேரெக்டாக எழுதிடலாம் அப்படின்னா சைனை மறைச்சிட்டு ஏ ஈக்குவல் டு என்ன இருக்குன்னு பாரு, 16. அவ்வளோதான். அதே மாதிரி பி ஈக்குவல்டுன்னு எழுதி டேரெக்டாக என்ன இருக்குன்னு பாரு, 16. அவ்வளோதான் ஆன்சர். இல்லை சார் நாங்கள் டீச்சர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னா ஏன்னு எழுதி சைன் சேஞ்ச் பண்ணதை எழுதணும், -16 அப்படின்னு எழுதணும். ஈக்குவல் டு 0ன்னு போட்டுட்டு ஏ ஈக்குவல் டு -16 அங்கே போனால் என்ன ஆகும், +16 அப்படின்னு எழுதணும். அவ்வளோதான். அதே மாதிரி பி -16 எழுதிட்டு சைன் சேஞ்ச் பண்ணதை ஈக்குவல் டு 0ன்னு எழுதிட்டு
b is equal to 16 எழுதணும். எனி ஒன் எழுதுனா போதும். நான் எழுதுனது டேரெக்டாக எழுதியிருக்கேன். மேலே சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு சைனை சேஞ்ச் பண்ணால் பார்த்துக்கோ, மேலே என்ன இருக்கோ அதை இதை மட்டும் எழுதுனா போதும் அப்படின்னு சொல்கிறேன். ஏ ஈக்குவல்ட்டுன்னு போட்டு அதே மாதிரி இதை மட்டும் எழுதுனா போதும் அப்படின்னு சொல்கிறேன். இல்லைன்னா நீ சைன் சேஞ்ச் பண்ணதை எடுத்து ஈக்குவல் டு 0ன்னு போட்டு இந்த மாதிரி கண்டு தான் செய்யணும்னா டீச்சர் சொன்னாங்கன்னா அந்த மாதிரி செஞ்சுக்கோ. ஓகே, அதனால் ஏன்னா மார்க் குறைப்பாங்க சில பேர், அது தகுந்தாப்பில் உன்னை ஃபாலோ பண்ணிக்க. ஓகே, ஆமாம், பட் பப்ளிக்கில் செய்யலாம். ஓகே, ஆமாம், புரிஞ்சுக்க சொல்கிறத. ஏன்னா நம்ம எளிமையாக என்ன கையாள முடியுமோ அதை வந்து நம்ம ஈஸியாக கையாண்டு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் எடுக்கணும். ஓகே, குட், வெரி குட், தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் MRK. டுடே 10th மேக்ஸ் கிளாஸ் சாப்டர் 3 அல்ஜிப்ரா எக்ஸாம்பிள் சம் பார்த்துட்ருக்கோம். எக்ஸாம்பிள் 3.39 ட்ரெயின் சம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ட்ரெயின் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், ஒரு ட்ரெயின் வந்து பேசஞ்சர் ட்ரெயின். ஓகே, லைட் நம்ம வந்து ஃபைண்டு சொல்லி என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பாரு. ஃபைண்டு த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த போத் ட்ரெயின்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. முதல்ல வந்து லெட்டுன்னு சொல்லி ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கிறோம். லெட் அப்படின்னு சொல்லி நானே எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டதை ஃபைண்டு கேட்டிருக்குல்ல, அதை மேலே நம்ம தான் எடுக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதில் கேட்டது ஃபைண்ட் ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொன்னனால லெட் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ன்னு ஒன்று எடுப்போம். இன்னும் ஒன்று 2 ட்ரெயின் இருக்குல்ல, அதனால் நம்ம வந்து 2ஆக எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து லெட்டு எக்ஸு கிலோமீட்டர் பர் ஹவர் இத என்ன சரிங்களா சொல்கிறது, இத ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த பேசஞ்சர் ட்ரெயின் அப்படின்னு எடுத்துருவோம். ஓகேயா, ஆவரேஜ் ஸ்பீடு ஆஃப் த பேசஞ்சர் ட்ரெயின் அப்படின்னு எடுத்துருவோம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு லெட்டு எக்ஸ் ப்ளஸ் எவ்வளோ கூடுது கிலோமீட்டர் இது ஸ்பீடு கூடுது அப்படின்னா 20, எக்ஸ் ப்ளஸ் 20 கிலோமீட்டர் பர் ஹவர் பி த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் பார்த்துக்கோ இது வந்து பேசஞ்சர் ட்ரெயின் மேலே உள்ளது பேசஞ்சர் ட்ரெயின். ஓகே, இது வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சென்டென்ஸ் சேர்த்துக்க பேசஞ்சர் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்படி சேர்த்துக்க. ஓகே, நமக்கு தெரிஞ்சது வி நோ தட் அப்படின்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்படின்றதுக்கு ஃபார்முலா வந்து ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பீட் இன்ட்டு டைம் 8th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கும். ஓகே, இதில் வந்து நமக்கு டைம் தேவை அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு அப்படின்னு கொண்டு வந்துடலாம். டைம் நம்மளுக்கு தேவை அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை என்னது நம்மளுக்கு ஸ்பீடு அப்படின்னு கொண்டு வந்துடலாம். இதை எடுத்து தான் நான் செய்ய போகிறேன். இப்போ T1 அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ. கிவன் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரு காமன் டிஸ்டன்ஸ் தானே, அதாவது ஒரு டிஸ்டன்ஸை தான் 2 விதமாக ட்ராவல் பண்ணுது ஸ்பீடில். 240 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, 240 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் டைம் வந்து வேரியேஷன் ஆகும், அது டிஃப்ரென்ஸை பார்த்துக்குவோம். அப்போ டிஸ்டன்ஸ் 240 கிலோமீட்டர் பை எக்ஸ்னு ஒன்று, இன்னொன்று வந்து T2 240 கிலோமீட்டர் தான், அதே டிஸ்டன்ஸ் தான், ஸ்பீடு கூட வருது, எக்ஸ் ப்ளஸ் 20 அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் D1 மைனஸ் T2 அப்படின்றது எவ்வளோ டைம் டிஃபரன்ஸ் வேரியேஷன் ஆகுது அப்படின்னா 1 hour அப்படின்னு கொடுத்துருக்கான். 1 hour அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே, குட். அப்போ 240 பை எக்ஸு மைனஸ் 240 பை எக்ஸ் ப்ளஸ் 20 அப்படின்னு எடுத்துட்டேன். T1 T2க்கு ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம வந்து 240 வெளியில் எடுத்துகிட்டு கூட செஞ்சுக்கலாம். ஓகே, ஸ்மாலாக இங்கே எடுத்தோம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 20 கிராஸ் மல்டிப்ளை எக்ஸ் ப்ளஸ் 20 மைனஸ் இது கிராஸில் வந்து என்ன வந்துடும் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். ஏன்னா 240 வெளியே எடுத்துட்டேன். ஓகே, அப்போ இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். அப்படியே கிராஸ் மல்டியில் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணிடு. இது 240 உள்ள மல்டியில் பண்ணால் இது வந்து 2 இருக்குது. ஏன்னா அப்போ 48 அப்படின்னா 4800 அப்படின்னு மாறிடும். 4800 மாறிடும். ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா அங்கிட்டு போயிடும். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 20 அப்படின்னு வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். நெக்ஸ்ட்டு பார்த்து நிதானமா 4800 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x அப்படின்னு அர்த்தம். குட். ஒன் சைடாக கொண்டு வந்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x
மைனஸ் 4800 ஈக்குவல் டு 0 அப்படின்னு. இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணையில் என்ன வரும் அப்படின்ட்டு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, இங்கே 20 வரணும், இங்கே வந்து மைனஸ் 4800 வரணும். அப்போ என்ன வரணும் அப்படின்றத நம்ம பிரித்து பார்க்கணும். சரிங்களா சொல்கிறது? 20 வரணும். அப்போ என்ன வரும்? 48 வருது. சரிங்களா? அப்போ என்ன வரணும்? 20 வருது இங்கே. அப்போ நமக்கு தெரிஞ்ச நம்பராக தான் இருக்கும், பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சரி பண்ணிக்க. 6 × 8 60 80ன்னு போட்டு பார்ப்போமா? 6 × 8 48 4800 6 8 48 தானே, 00 சேர்ந்துடும். இங்கே 20 வரனால இங்கிட்டு மைனஸ் சேர்க்கணும். ஓகே, வெரி குட், அவ்வளோதான். அப்போ எக்ஸு -16 ஒரு ஃபேக்டர், இன்னொரு ஃபேக்டர் வந்து எக்ஸ் + 80 அப்படின்றது ஒரு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ எக்ஸ் - 60 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 60 அப்படின்றது ஒரு ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதை எடுத்து வச்சுக்கோ. இன்னொன்று வந்து சைடில் கூட போட்டு எக்ஸ் + 80 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -80. இட் இஸ் நாட் பாசிபிள். நெகட்டிவ் வந்து நாட் பாசிபிள். ஓகே, டைமிங் இது ஸ்பீடில். ஓகே ரைட். அப்போ இது என்ன, எக்ஸுன்றது km/hன்றது பேசஞ்சர் ட்ரெயின் எடுத்திருக்கோம். எக்ஸ் ஈக்குவல் டு 60 km/h அப்படின்றது பேசஞ்சர் ட்ரெயினுடைய ஸ்பீடு, ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு. எக்ஸ் + 20ன்றது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுடைய இது. அப்போ 60 + 20 ஈக்குவல் டு எவ்வளோ வந்துடும்? 80 km/h அப்படின்னு வந்துடும். இது ரெண்டு தான் நான் மேலே இங்கே எடுத்திருக்கேன், இல்லைன்னா இங்கே கீழே எடுத்து எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸியான ப்ராப்ளம், 5 மார்க் கொஸ்டின்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு ஃபார் பப்ளிக். ஓகே, எவ்ரி டைம் இது ஈஸி கேட்பாங்க, குவார்ட்டர்லி ஆஃபர்லி எல்லாத்துக்குமே. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படித்து எழுதி பார்த்துக்கோ. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஆம் MRK. டுடே 10th மேக்ஸ் கிளாஸ், சாப்டர் 3 அல்ஜிப்ரா எக்ஸாம் சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 5 மார்க்கு சம்ஸ், இம்பார்ட்டன்ட் சம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸாம் 3.71 கொஸ்டின் நம்பர். ஓகே, ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கேட்ட மாதிரி கேட்டிருக்கு. ஓகே வெரி குட். ஃபஸ்ட்டு வாட் இஸ் கிவன் கொடுத்த மேட்ரிக்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுவோம். ஓகே, கிவன் மேட்ரிக்ஸை வந்து ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுறேன். கிவன் ஏன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு, ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. அது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 1 - 1 2. அடுத்து பி, கேபிட்டல் பி அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. 1 - 1 2 1 1 3ன்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் சின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. 1 2 2 - 1 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்க போகிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை நான் கண்டுபிடிக்க போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஏபி இருக்குது. அப்போ ஏ × பின்னு மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏபி இருக்குது. ஏ எழுதிட்டு நான் ஏபியை மல்டிப்ளை பண்ண போகிறேன். பார்த்து நிதானமாக ஏபியை நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே எடுத்து எழுதிக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே, ஏபி. அப்போ ஏன் மேட்ரிக்ஸ் எழுதிட்டு 1 - 1 2. அடுத்து பின்ற மேட்ரிக்ஸ் எழுதினோம்னா 1 - 1 2 1 1 3. குட். இப்போ ரோ பை காலமாக மல்டிப்ளை பண்ணால் ஒரு ரோ தாண்டா தம்பி இருக்குது. ஒரு ரோலே முடிஞ்சிடும் கணக்கு, இந்த ரோலே முடிஞ்சிடும், அவ்வளோதான். அப்போ ஒரு ரோவும் ஒரு காலமும் பெருக்கு, ஒரு ரோவையும் ஒரு காலத்தையும் பிறக்குனா ஒரு எலமெண்ட் அப்படின்றது வந்து 1 1s are 1 1 - 2 - 2 1 2 is 2. அவ்வளோதான், முடிஞ்சு. ஒரு ரோ, ஒரு காலம், ஒரு எலமெண்ட். இது சுருக்கிடலாம். 2 2 அடிச்சுட்டு என்ன வந்துடும்? 1 வந்துடும். அந்த மாதிரி அதான் ஒரு எலமெண்ட்டுன்னு சொல்கிறது. அடுத்து அதே ரோனால அப்படியே தான் போகணும். அடுத்த காலம் இங்கே வந்துடணும். 1 is 1 - 1 1 is 1 - 1 3 2s are 6. அவ்வளோதான். ஓகே குட். அப்போ என்ன வந்துருச்சு? இதில் 1 வந்துருச்சு. 6ல் 2 போச்சுன்னா என்ன வந்துடும்? இன்னும் 4 வந்துடும். அப்போ 1,4 கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ ஏபி மல்டிப்ளையோட அகெயின் எதை சேர்க்குறோம்? சியை சேர்க்குறோம். அப்போ ஏபின்றது வந்து 1 4, சி அப்படின்றது வந்து 1 2 2 - 1. ஓகே, ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக கரெக்ட் பண்ணிக்கோ. இப்போ மல்டிப்ளை பண்ண ஒரே ரோ தான் இருக்குது. அப்போ 1 1s 1 4 2s are 8. ஓகே, அடுத்து 1 2 is 2 1 4 is 4 - 4. ஓகே குட். அப்போ என்ன வந்துருச்சு? 9 - 2 விச் இஸ் ஃபஸ்ட்டு 1. ஓகே, கிவ் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு ரைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வாட் இஸ் கேட்டிருக்கு, என்ன கேட்டிருக்கு? ப்ராக்கெட்டில் பிசி. வாட் பின்றது கொஸ்டினில் இருக்குது. என்ன பி இந்த இருக்குது? 1 - 1 2 1 1 3. ஓகே, எழுதி ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சி என்ன இருக்குன்னு பாரு. 1 2
2 minus 1. ஓகே, வெரி கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கோ. இந்த ரோ எடுத்து இந்த காலத்தை பண்ணையில் ஒரு எலமெண்ட்டு தான் வரும். 1 is 1 1. அடுத்து 1 minus 2 is minus 2. அடுத்து நெக்ஸ்ட்டு காலத்துக்கு போயிடுறோம். அதே ரோ தான். 1 2 is 2 minus minus plus 1. ஓகே, குட் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ரோக்கு வந்துட்டேன். 1 2 is 2. அதே மாதிரி இந்த ரோ எடுத்து இந்த காலம் 1 2 is 2 plus 2. அதே மாதிரி 1 2 2s are 4. 1 is 1 minus 1. அடுத்து தேர்ட் ரோக்கு வந்துட்டோம். இங்கே வந்துடுறோம். 1 is 1 1. 3 2s are 6. 1 is 2 2. 1 3 is 3 minus 3. ஓகே, குட். இப்போ நம்ம சரி பண்ணையில் minus 1 3 4 3 7 minus 1. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு a இன்ட்டு பிசி அப்படின்னு மல்டிப்ளை பண்ணுறோம். a முதல்ல உள்ளே எழுதினோம்னா 1 minus 1 1 minus 1 2 அப்படின்னு அர்த்தம். பார்த்து நிதானமாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதிக்க. 1 minus 1 2 உள்ள டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்க. அவ்வளோதான். பிசி இந்த இருக்குது. minus 1 3 4 3 7 minus 1. ஓகே, குட். 1 ரோ தான். அப்போ ஒரே ரோவில் முடிஞ்சிடும் ஆன்சரு. 1 1 is 1 minus 1. 1 4 is 4 minus 4. 7 2s are 14. ஓகே, குட். அடுத்து அதே ரோ தான் அடுத்த காலம். 1 3 is 3. அடுத்து 1 3 is 3 minus 3. அடுத்து 1 2 is 2 minus 2. ஓகே, குட். அப்போ என்ன ஆகுதுன்னு பாரு. செப்பரேட் பண்ணணும்னா 14 வந்து இது என்ன ஆகும் 5 9. வெரி குட், வந்துருச்சு. அடுத்து -2 + 3 கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன கிடச்சிரும் -2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது 2 கிவன் கொடுத்துக்கோ. அப்போ ஃபஸ்ட்டு 1 and 2 பாரு. ஃப்ரம் 1 and 2. குட்ரா தம்பி. ஃப்ரம் 1 and 2. LHS ஈக்குவல் டு என்ன எழுதிடலாம், RHS எழுதலாம். இம்பார்ட்டன்ஸ் நம்மளோட தம்பி பார்த்து கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண தெரியலனா பசங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணு. டீச்சர்ஸ்கிட்ட கேளு. எதுவும் தெரியாதுன்னு ஃபீல் பண்ணாத. மல்டிப்ளை வந்து பேசிக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லாம் வரும், அடுத்தடுத்து 12th ஸ்டாண்டர்ட்லாம் வரும். ஸோ இதை வந்து நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. மேட்ரிக்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது கண்டினியூ ஆகும் அப்படியே 11th 12th. ஓகே, குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அப்போ என்ன ரென்ஸ் ப்ரூவ் எழுதினாலும் சரி, இல்லை அந்த கொஸ்டின் தூக்கி எழுதினாலும் சரி, ஏபி இன்ட்டு சி ஈக்குவல் டு பார்த்துக்கோ ஏ இன்ட்டு பிசி அப்படின்னு எழுதி க்ளோஸ் பண்ணாலும் சரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து நிதானமாக ரைட் பண்ணிக்கோ. பொறுமையாக நிதானமாக இது பண்ணிக்கோ. ஓகே, குட். Good morning students, I am MRK. Today 10th maths class chapter 3 algebra example sums பார்த்துக்கிட்டு இருக்கோம். important 5 mark only. example 3.72. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு, சின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. வெரிஃபை தேட் கொடுத்து a இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிப்போம். 5 mark சம்ஸு. ஃபஸ்ட்டு கிவன் ரைட் பண்ணிடுறேன். கிவன் வாட் இஸ் கிவன் அப்படின்னு கொஸ்டின்லேருந்து கொடுத்ததை பேப்பர்ஸில் ரைட் பண்ணணும். எப்பவுமே எழுதிடணும் எடுத்து கிவன் அப்படின்றத. ஏ 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. 1 1 -1 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். நெக்ஸ்ட் பி என்ன கொடுத்துருக்குன்னு பாரு. 2x2 தான். 1 2 -4 2. குட். அடுத்து சீன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்குன்னு பாரு. -7 6 3 2. ஓகே, குட். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம செய்ய போகிறோம். பார்த்து பொறுமையாக ப்ராக்கெட்டில் உள்ளது தான் முதல்ல க்ளோஸ் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்ன இருக்குது, பி ப்ளஸ் சின்னு இருக்குது. பிஎவும் சிஎவும் ஆட் பண்ணியிருக்கு. பிஎவும் சிஎவும் என்ன செஞ்சுருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்கோம். பிஎவும் சிஎவும் ஆட் பண்ணியிருக்கு, மல்டிப்ளை கிடையாது. அப்போ பின் மேட்ரிக்ஸ் எழுதுகிறேன். 1 2 -4 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளஸ் போட்டு சி எழுதுகிறேன். -7 6 3 2. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஆட் பண்ணுறனால அப்படியே ஃபஸ்ட் எலமெண்ட்டு 1 -7னா -6 அப்படின்னு வந்துடும். அடுத்து 2ம் 6ம் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆட் தானே பண்ணுறோம். அடுத்து -4னா -1 3யோட பண்ணோம்னா அடுத்து 2 + 2 4. ஓகே, எனஃப். நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பி ப்ளஸ் சியோட ஏயை மல்டிப்ளை பண்ணணும். ஏயை முன்னாடி தான் எழுதணும். 1 1 -1 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே வந்து பி ப்ளஸ் சி கண்டுபிடிச்சி எழுதுகிறேன். -6 8 -1 4. ஓகே, குட். இப்போ மல்டிப்ளை பண்ணையில் பார்த்து நிதானமாக பண்ணு. ரோ பை காணும். 2x2 தான். 1 1 6 1 6 6 -6 1 6
1 1s -1, அடுத்து 1 8s என்னது வரும் 1 8 8, அடுத்து 1 4 is 4 ப்ளஸ் 4. ஓகே குட். அடுத்து நெக்ஸ்ட் ரோ வந்துருச்சு -6 1 6 6, அடுத்து 3 1 6 சாரி 3 1 3 3 1s 3 தானே, ஆமாம் -3ன்னு வருது, அதையும் பார்த்துக்கோ. அடுத்து 1 8s 8 -8 4 3s are 12. ஓகே குட். கொஞ்சம் நிதானமாக இது பண்ணிக்க. -7 12 3 இங்கே என்ன வந்துடும் 4. இதுதான் ஃபஸ்ட்டு 1 அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ரைட் ஹேண்ட் சைடு செய்யலை கொஞ்சம் பார்த்து நிதானமாக இதே ஆன்சர் வருதான் பாரு, இல்லைனா கொஸ்டின் நம்ம வெரிஃபை பண்ணி சரி பண்ணிக்கிறணும், ரீகால் பண்ணிக்கிறணும் என்ன சரியாக செஞ்சுருக்கோமா அப்படின்ட்டு சேமாக வரணும். அப்போ ஏபி ஏ எழுதிக்கோ. ஏ வந்து என்ன 1 1 -1 3. பி எழுதிக்கோ. என்ன இருக்குது 1 2 -4 2. குட். மல்டிப்ளை பொறுமையாக 1 1s 1 1 4 is 4 -4 ஒரு எலமெண்ட்டு. அடுத்து 1 is 2 2 1 is 2 நெக்ஸ்ட் ரோ வந்துடுறேன். 1 is 1 -1, அடுத்து என்ன 4 3s are 12 -12. வெரி குட். அடுத்து 1 is 2 -2, அடுத்து 3 2s are என்னது 6. வெரி குட். நெக்ஸ்ட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா செப்பரேட் பண்ணோம்னா -3 ஓகே +4 ஓகே -13 ஓகே +4 ஓகே குட். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஏசி கண்டுபிடிக்க போகிறோம். கொஸ்டினில் பார்த்துக்க ஏசி. அப்போ ஏ எழுதிடுவோம் 1 1 -1 3. சி எழுதணும் பார்த்து மாற்றி எழுதிடாத. சி வந்து -7 6 3 2. நானே மாற்றி எழுத பார்த்தேன் பார்த்தியா, பொறுமையாக செஞ்சுக்க. வெரி குட். 1 7 is 7 -7 ஓகே குட். அடுத்து 1 3 is 3 +3, அடுத்து 1 6 6 6 1 2 is 2 +2 1 7 is 7 -+7, அடுத்து 3 3s are 9. வெரி குட். அடுத்து 1 6 6 -6 3 2s are என்னது +6. ஓகே குட். ரெண்டையும் நமக்கு சிம்பிளிஃபை பண்ணோம்னா -4 குட் 8 குட். அடுத்து 16 குட். அடுத்து 0. இது ரெண்டையும் என்ன செய்ய போகிறோம் இப்போ ஏபியும் ப்ளஸ்ஸு ஏசியும் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஆன்சர் தான் இப்போ நம்ம கிடைக்கணும் கரெக்டாக. முதல்ல ஏபி எழுதிக்கிடுவோம். -3 4 -13 4 ப்ளஸ் என்ன இருக்குன்னு பாரு -4 8 16 0 குட். அப்போ ஆட் பண்ணையில் ஃபஸ்ட் எலமெண்ட் -7 8 + 4 12. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து கேர்ஃபுல்லாக. -13 + 16 3, அடுத்து 4. இப்போ ஃபஸ்ட்டுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி ரெண்டும் ஒன்றா இருக்கான்னு பார்க்கணும், இல்லைன்னா நம்ம சரி பண்ணணும். என்ன ராங்காக இருக்குது தப்பாக இருக்குன்னு செக் பண்ணணும். இதுக்கு கரெக்டாக இருக்குது பாரு ரெண்டுமே. அப்போ ஓகே. அப்போ LHS = என்னது RHS ஃப்ரம் 1 and 2 வேணால் எழுதிக்க. ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு எழுதிட்டு LHS RHS எழுதிட்டு A × B + C = AB ப்ளஸ் என்னது AC. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. Good, very good. Good morning students. I am MRK. Today 10th Maths class, chapter 3, Algebra, exam sum பார்த்துட்டு இருக்கோம். 5 marks sum, important sum, 3.73 question number. A ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு, B ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. ஃபைண்ட் என்ன கேட்டிருக்கு. ஸோ தட் அப்படின்னா AB whole transpose = B transpose A transpose. இது டிரான்ஸ்போஸுக்குள்ள ரிவர்சல் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து டிரான்ஸ்போஸுக்கு உள்ள ரிவர்சல் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர்சல் லா அப்படின்ட்டு ரிவர்சல் SAL ரிவர்சல் லா பின் திருப்புகை விதின்னு தமிழில் சொல்லுவாங்க. பின் திருப்புகை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர்சல் லா 11th 12th வரும். சரி ஓகே தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னேன். ஓகே பரவாயில்ல இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வாட் இஸ் கிவன் 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குல, அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருந்து பேப்பருக்கு ரைட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணிக்கோ. ஓகே கிவன். ஓகேடா தம்பி. A 1 2 1 2 -1 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ரைட். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் B கம்மா வேணால் போட்டுக்கோ. 2 -1 -1 4 0 2. நல்லா ப்ராக்கெட் வேணால் பெருசாக போட்டுக்கேன். ஏன்னா அது மாதிரி அடிச்சு ஃபீல் பண்ணுவாங்க. உள்ளே இருக்க மைனஸ் அடிச்சு ஃபீல் பண்ணிடாத. ஆமாம் பார்த்து நிதானமாக அப்படி போட்டுக்க. -1 இது என்னது 0 பார்த்துக்க. ரைட்.
இப்போ பி கொடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கிவன் கொடுத்து எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஏபியை மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் தான் டிரான்ஸ்போஸ் பண்ண முடியும். டிரான்ஸ்போஸ் ஏ அப்படின்னு எழுதிட்டு 1 2 1 2 -1 1 குட். அடுத்து பி எழுதுகிறேன். 2 -1 4 0 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ஃபுல்லாக எழுதிக்கோ, கொஞ்சம் நிதானமாக. ரைட். இப்போ ரோ பை காலம் பண்ணையில் இந்த ரோ இந்த காலம் ஒரு எலமெண்ட் தான். 1 2 is 2 1 2 is 2 1 0 0 குட். அடுத்து அதே ரோ தான் அடுத்த காலம், நெக்ஸ்ட் காலம் இங்கே வந்துடணும். ரோல் அதே ரோல் தான். 1 1 is 1 -1 4 2s are 8 1 2 is 2 +2. ஓகே குட், முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் ரோ கீழே வந்துடலாம். அப்போ 2 2s are 4 -+1. அடுத்து 1 × 0 0. அடுத்து 1 2 is 2 என்ன 2 -2 1 4 is 4 என்ன 4 -4 1 2 is 2 +2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னு பாரு. இது 0 ஆயிருச்சு. இது 8 2 10 10ல் 1 போச்சுன்னா 9. நெக்ஸ்ட் என்ன கிடச்சிருக்கு? இது 4 + 1 5 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இதில் ரெண்டையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா -4 கிடச்சிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ஆன்சர் கிடச்சிருக்கு. இதை வந்து நான் டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன். ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு பண்ணுறேன். ஈக்குவல் டு ரோ வந்து காலமாக மாற்றிக்க 0 9 5 -4 தட் இஸ் 1 ஆன்சர். ஓகே குட். இப்போ ஃபஸ்ட்டு பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடி. பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடி. எவ்வொரு இதுக்கு மார்க் உண்டு. பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ரோவையும் காலையும் மாற்றி எழுதணும். இந்த இருக்குது 2 -1 பின்றது இந்த உடனே பார்த்தோட எழுதிக்கலாம். அந்த இருக்குது. அடுத்து -1 4. நெக்ஸ்ட்டு 0 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். அடுத்து ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிக்கோ. ஏ டிரான்ஸ்போஸ் ஏயை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்க. 1 2 1 2 -1 1 அவ்வளோதான். குட். இப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ண போகிறேன். பி டிரான்ஸ்போஸையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கண்டுபிடிச்சிருக்கேன். இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கண்டுபிடிச்சி ஆன்சர் வந்து 1ன்னு எடுத்திருக்கேன். இங்கே ரைட் ஹேண்ட் சைடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நோட் பண்ணுறேன்னா நோட் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்து ரெண்டே மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பி டிரான்ஸ்போஸ் 2 -1 0 -1 4 2 எழுதிட்டேன். ஓகே, அப்படி நேரம் எழுதிடுவோம். அடுத்து ஏ டிரான்ஸ்போஸ் எழுதியில் 1 2 2 -1 1 1 கேர்ஃபுல்லாக எழுதிக்கும். ரைட், குட். இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 1 2 is 2 1 2 is 2 1 0 0. அடுத்து 2 2s are 4 1 is 1 -+1 அடுத்து +0. ஓகே, க்ளோஸ்டு. நெக்ஸ்ட்டு 1 is 1 -1 4 2s are 8 1 2 is 2 குட். அடுத்து அதே மாதிரி 1 2 is 2 -2 1 4 is 4 -4 1 2 is 2 2. ஓகே குட். இப்போ என்ன ஆகும் பாரு, 0 5 10 + 1 9. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 2 2 அடிச்சிட்டோம்னா -4. இது இந்த ஆன்சர். ஓகே, இது 2. அப்போ 2 ஆன்சர் ஒன்றா இருக்காம பாரு. இந்த இருக்குது ஃபஸ்ட்டு ஆன்சர், இந்த இருக்குது. ஓகே, இதுதான் ஃபஸ்ட் ஆன்சர். இந்த இடம் 0 5 9 -4 இதுதான் செகண்டு. குட், கரெக்டு. ஃப்ரம் 1 and 2ன்னு எழுதி ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு எழுதி LHS = RHSன்னு எழுதிடலாம். இல்லைன்னா ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் = பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட், குட். சூப்பர். செம்ம நிதானமாக படி சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. தேங்க்யூ.